இவங்க யாருன்னு தெரியுமா? இவன் தான் சுந்தரு, மீனாட்சியோட காதலன். அவங்க அப்பா அம்மா ஊர்ல இல்லாதப்போ இவங்க குடும்பத்தை யாரோ எரிச்சிட்டாங்க. அவனும் செத்துட்டான். இல்லைங்கய்யா, இவன் உயிரோட தான் இருக்கான். இவன் உயிரோட இருக்கானா? ஆமாங்கய்யா, நடந்த சம்பவத்தால அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு அவனை யாரோ காப்பாத்திருக்காங்க. ஐயா, இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா வீடு நிலம் எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துட்டு ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அவங்க அப்பா யாரு? ஒரு சார், ஐயா ஐயா, இதுல அவங்க அப்பா இருக்கிறா பாருங்க. இவர்தான் சுந்தரோட அப்பா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இல்ல, எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் இல்லைங்கப்பா, மற்றவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சுந்தர் செத்துட்டான்னு. ஆமா. இப்ப சுந்தரோட வீடை எரிக்க சொன்னது யாரு? எங்க அப்பா. அவர் தான் பண்ணிருப்பாரு, சரிங்களா? இப்போ இவரு தான் புள்ளைய காப்பாத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ணிருக்கிறாரு. அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற கோபம் அவங்க அப்பாவுக்கு இருக்குது. அவர் ஸ்ட்ரைட்டா வந்து ஏன் அப்பா ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர்கிட்ட பதவி இருக்கு, ஆள் பலம் இருக்கு, பணம் இருக்குது. இதனால பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர் தான் சுந்தரோட காதலி மீனாட்சி அண்ணி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு அப்பாவை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க. இதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஒரே வழி, மீனாட்சி ஏன் அண்ணனை கல்யாணம் கட்டிக்கணும். அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க, இவங்க பழி வாங்குற நேரம் வந்துருச்சுங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. ஏங்க, ஏதோ ஒன்று ஏடா கூடமா ஆட போதுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. சரி, பாத்துக்கலாம். ஐயா, இது கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நன்றி நன்றி நன்றி. ஏங்க, இங்க வந்ததுனால இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான், என் அப்பாவை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கப்பா? வெற்றி, இவங்க ரெண்டு பேரும், மீனாக்காவும் கணக்குப்பிள்ளையும் எல்லாமே சுந்தருக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர் நம்ம கைக்கு வந்துட்டா மாமாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க, சுந்தர் தான் மீனாட்சி நீ எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்களே, இப்ப அவனை போய் எங்க தேடுறது? அவனுக்கு தான் மனநிலைமை சரியில்லையே. மீனாக்கா ஏதாவது ஆசிரமத்துல இல்ல ஹோம்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம என்ஜிஓஸ்க்கு அனுப்பலாம். அவன் போட்டோவை நான் அனுப்புறேன் ஒருத்தருக்கு, அவர் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு. ஒரு நிமிஷம்.